வணக்கம் நண்பர்களே. இது 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்க சிற்றிலக்கியம் முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ். எழுதினவர் குமரகுருபரர். இதில் செங்கீரை பருவத்தோட பண்புகளை சொல்லியிருக்காங்க. ஆடுக செங்கீரை செம்பொனடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழரை வடமாட பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தொடும் ஆட பம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரி குகன் ஆடுக செங்கீரை. பண்டினா வயிறு சொல்லும் பொருளும் கண்டிப்பாக கேட்பாங்க தகுதி தேர்வில். பண்டினா வயிறு, அசும்பியனா ஒளி வீசுகிற. பண்டினா வயிறு அசும்பிய ஒளி வீசுகிற. முச்சின்றது தலை உச்சி கொண்டை. திருவடியில் அணிந்த சிறு பொன் கிண்கிணிகளோடு சிலம்பும் சேர்ந்து ஆடட்டும். இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வடங்கள் ஆடட்டும். பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும். கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாடட்டும். உச்சி கொண்டையும் அதை சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியுள்ள முத்துக்களோடு ஆடட்டும். தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளும் முருகனே செங்கீரை ஆடி அருள்க. இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக. குண்டலமும் குலைகாதும் எண்ணுமை ஆடுக வியங்கோள் வினைமுற்று. செங்கீரை செடி காட்டில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5-6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும் பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் இருகை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலினை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும். இந்த பருவத்தோட இந்த 10 பருவம் இருக்குது. ஒவ்வொரு பருவமும் எந்தெந்த மாதத்தில் பாடப்படும்ன்றது வினாவில் கேட்பாங்க. இன்னொன்று இந்த அணிகலன்கள் இதை பற்றி குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. எது சூழினா என்ன, சூழிக்கும் சுட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சு படிங்க. சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது, சுற்றி நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை காதில் அணிவது, சூழி தலையில் அணிவது.